நமது குழந்தைகளின் வருங்கால சந்ததியினரின் இந்த உளமாளும் திறனை எவ்வாறு நாம் மேம்படுத்த போகிறோம்? How can we help them and to help them to strive towards emotional excellence? Daniel Goleman, he is describing this in several domains. You can see self-awareness, empathy, social skills, self-regulation, and motivation. If you see self-awareness, என்னை பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? Who am I? Why am I here? What's my purpose? So there should be a self-awareness. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால். You know, Kannadasan has already written like 1960s, but Daniel Goleman is only talking for the last 3 decades, and he is the good father or father of emotional intelligence. But I would say Kannadasan could be the father of emotional intelligence. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், தலை வணங்காமல் நீ வாழலாம். So self-awareness is, I need to know about my abilities, my limitations, and my, what can I do? And what are the limitations? So everything is very important to have that self-awareness. The next step is the empathy. Next main domain is, are we thinking or are we treating others with empathy? So we can ask our children whether they are having empathy towards the others. Are they showing empathy towards us and others? I'll come in my next slides. And what are the social skills children are having? Interacting with others, communicating with others, and what are the self-regulation techniques they are having? So if they have a stress, how are they going to regulate that stress? So self-regulation is really important. And how can we access our children when they are having that self-regulation? Motivation. Are these children or the next generation is motivated? Like, what are their aims? Why are they watching all those war crimes and these games, and their brain is full of dopamine surge? And greetings to all. I'd like to wish you all good morning, good afternoon, and good evening to all of you meditators today. Today is Wednesday, 2nd July 2025. We have reached an astonishing amount of 1,510 days of daily meditation, for which we are extremely grateful to all those who contributed to this tremendous achievement. We provide meditation in the mornings and evenings. Thank you. வணக்கம். பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும், அதைவிட பலமானது மௌனம் என்பது என்று கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் தினமும் 3 தடவை தியானம் செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானம் ஜெகநாதன் மாஸ்டரால் நடத்தப்படும். இன்றைய சொற்பொழிவு அடுத்த தலைமுறையில் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்தல். அடுத்த தலைமுறையில் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்தல், empowering emotional intelligence in the next generation. ஆற்ற இருப்பவர் டாக்டர் கஜேந்திரா. அவரை தாரா மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். ஏனெனில் தாராவும் மான்செஸ்டரில் பிறந்தவராவார். அடுத்து இப்போது இந்த தளத்தை நடராஜா ஜெகநாதன் அவர்களிடம் தியானத்தை செய்யுமாறு அன்பாக கேட்கின்றேன். நன்றி அம்மா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று
ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதவையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. வினாடிகள். தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜிகா. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கின்றோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thanks goes to Arunidhi Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Siva Mohan Master for displaying the prayers. Thanks goes to Sri Kandaraja Master for playing the beautiful soothing music. Thanks goes to Dr. Jagan Master for guiding the meditation too. Thank you all. இப்போது எமது சொற்பொழிவாளரை தாரா அறிமுகம் செய்து வைப்பார். ஏனெனில் அவர் மான்செஸ்டரில் வேலை செய்தவர், தாரா மான்செஸ்டரில் பிறந்தவர். Thank you, Dhamma Master. Let's welcome Dr. Selithare Gajendran. His topic is on empowering emotional intelligence in the next generation. Dr. Selithare Gajendran was born in Jaffna, Sri Lanka, and graduated from Faculty of Medicine, University of Jaffna. Completed postgraduate studies in pediatrics and specialized in pediatric nephrology, where he dealt with complex children with kidney diseases. He worked in Royal Manchester Children's Hospital, Great Ormond Street Hospital for Children, and now settled as a permanent consultant in Evelina, London Children's Hospital after completing his specialist registration. His hobbies are singing, spending time with family, and arranging courses and delivering talks in emotional intelligence. And his aim is to improve the EI of the next generation, collaborating with Sri Lanka to improve the kidney health of children there as a charitable work. He is the National Medical Lead for the Kidney Quality Improvement Project
in the peritoneal dialysis in children in the UK. Thank you very much. Over to you, Dr. Gurjendran. Thank you. Thank you very much, Tara, for that kind introduction. And thank you, Srikanth Raja sir, for your invitation. So I'm not a psychologist, I'm not a psychiatrist, I'm not a mentalist, I'm not a therapist, but I'm a clinician who deal with children for more than 15 years. And I'm a children's kidney specialist. So I'm dealing with children with complex medical issues, and I'm dealing with their emotions, which is really tricky for the last several years. I've seen complex families with several dynamic issues. So this is my passion to talk about emotional intelligence. And thank you very much for your opportunity. I'm going to share my screen. Can you see my screen? Yes, we can. Okay. So empowering emotional intelligence. Why are we talking about emotional intelligence? If you see the social media these days, that is full of war crimes, hatred, power battles, ego, and artificial intelligence is almost overtaking the mankind. And we are surrendering to the AI. What's the need of talking emotional intelligence? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. Everyone is having so many issues in our minds. Are we choosing peace over temporary pleasure, or taking vengeance, or showing our jealousy towards others? Let's see with the next few slides. How are we going to deal with our emotions? Inner peace is a new long-term pleasure. How are we going to build our inner peace? What is emotional intelligence? உணர்வுசார் நுண்ணறிவு என்று சொல்வார்கள். I would like to say உளம் ஆளும் திறன். பாராளும் வேந்தனுக்கு கூட உளமாள தெரியாவிடில் அவன் விழுந்தொழிந்தே போவான். So even if you are a king, you don't know how to deal with your emotion and how to deal with others' emotion and how to respond or navigate the emotion, you're going to lose. So, உணர்வுசார் நுண்ணறிவு or emotional intelligence was described with this in detail by Daniel Goleman, who described this emotional intelligence as a person's ability to manage their feelings so that those feelings are expressed appropriately and effectively. எமது உணர்வுகளை எவ்வாறு நாம் கையாளுகிறோம்? How can we handle our own emotions? And மற்றவர்களின் உணர்வுகளை எவ்வாறு நாம் செல்வாக்கு செலுத்துகிறோம், எவ்வாறு அதை கையாளப் போகிறோம் என்பதில் தான் உணர்வுசார் நுண்ணறிவு அல்லது emotional intelligence. That's what it means. Understanding and managing your own emotions and influencing the emotion of others. So, could we train children to improve their emotional intelligence? நமது குழந்தைகளின் வருங்கால சந்ததியினரின் இந்த உளமாளும் திறனை எவ்வாறு நாம் மேம்படுத்த போகிறோம்? How can we help them? And to help them to strive towards emotional excellence. Daniel Goleman, he is describing this in several domains. You can see self-awareness, empathy, social skills, self-regulation, and motivation. If you see self-awareness, என்னை பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? Who am I? Why am I here? What's my purpose? So there should be a self-awareness. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். You know, Kannadasan has already written like 1960s, but Daniel Goleman is only talking for the last 3 decades, and he is the good father or father of emotional intelligence. But I would say Kannadasan
could be the father of emotional intelligence. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். So self-awareness is I need to know about my abilities, my limitations, and my, what can I do? And what are the limitations? So everything is very important to have that self-awareness. The next step is the empathy. Next main domain is, are we thinking or are we treating others with empathy? So we can assess our children whether they are having empathy towards the others. Are they showing empathy towards us and others? I'll come in my next slides. And what are the social skills children are having? Interacting with others, communicating with others, and what are the self-regulation techniques they are having? So if they have a stress, how are they going to regulate that stress? So self-regulation is really important. And how can we assess our children that they are having that self-regulation? Motivation. Are these children or the next generation is motivated? Like, what are their aims? Why are they watching all those war crimes and these games, and their brain is full of dopamine surge? So the latest science says, like, if you're watching all those videos and scrolling those TikTok videos about all these, that's going to elevate your brain dopamine level. So how can we change, or how can we shift that towards a serotonin way? I've observed that, during this meditation, if we check all of our blood levels of these hormones, we'll be having very low levels of dopamine. So these meditations are, mindfulness, being in that moment. So these are the 5 main domains about emotional intelligence. And specifically, Daniel Goleman, he's elaborating it. Can we empower children in confidence? Are they confidently facing the world? Are they curious? If we talk about children with whatever the diseases, when I meet children in my clinics, they're not curious. They will be like, whatever it is, I don't know. That's their main response, because of that chronic illness is affecting their emotional intelligence, and they're not curious. Whatever, they're stressed out about their chronic process, and they're in the process of dialyzing, or they're in the process of kidney replacement therapy, and how frustrated the family dynamic is. So how can we empower children to become more curious about asking good questions and learning from asking questions? And intentionality, another domain, which I'm going to come in my next slides. Self-control, relatedness, that means belonging. So we all are, like Kaniyan Pungudunar was telling about, Yadamure, Yavaram Kerlier. Like, we all are united. That togetherness or the relatedness is going to empower your EQ levels or the emotional intelligence level. And what's the capacity to communicate with others? So our children, are they talking effectively with us? Are they showing empathy? Are they communicating appropriately with the strangers? And what about their cooperativeness? Are they aligning in par with what our disciplines, our morals, our values? So that's very important. So these are the subdomains Daniel Goleman is explaining about in emotional intelligence. I would like to share a word for thoughts. Sonda. This word is saying the realization, the meaning of it is the realization that each passerby has a life as vivid and complex as your own. Why me? So all of us are asking, if we have a problem or a stress, why me? My life is complicated. My life is complex. But according to this word, like if you realize others, a passerby, she's also having almost same complex life as yours. So if you know that, why can't you be kind to the others, even though you're going through terrible time in your life? I love this word, so I want to share with you. Amygdala
gates. So that's in our brain, we have the limbic system. We have this limbic system is the one responsible for our emotions, especially the amygdala. So whatever things happening in our environments, this amygdala is going to fire the signal. So this is the main gate or the point. So what do you mean by amygdala gates? The concept is, can we put on barriers about how much we are going to receive the impulses and how can we respond to that? Can we have a healthy boundary for this amygdala firing, which is a fantastic concept? And can we train our children to respond? So the impulse response is they will say some unhealthy words or, show their anger. So can we train them to have a healthy kind of a communication? So this amygdala gate is like being selective to allow whatever the emotions coming to you and what are the emotional responses going out. I love this concept by Professor Steve Peters, the chimp paradox. So for example, we have our own brain, human brain, and we have a chimp brain, which is the amygdala or the limbic system. So we have our logical thinking. So he's kindly explaining about this. We have our logical thinking and rationalizing. Those are the facts. But we have our emotional thinking, like feelings and our expression. So we have these two. And how are we going to react to a situation? For example, if something is happening, if someone is publicly humiliating you, and what's your impulse reaction? Your chimp is going to get activated. So how can you handle your chimp? Are you going to do the same to that other person? Or you need to take a few minutes to analyze, handle, how can you do this? So this chimp paradox is like a groundbreaking kind of a thought by Professor Steve Peters. Why can't we apply this in our lives to deal with others, to control our own emotion, to handle that? That's the main thing of this chimp paradox. That's the kind of a summary. If you ask from Kamal Hassan to explain about chimp paradox, he might say, எனக்குள் ஒருவன் அவன் என்னை போல் ஒருவன் அவன் நல்லவனா கெட்டவனா என்று என்னிடம் கேட்டால் என்னால் பதில் கூற முடியாது அவன் நல்லவனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது சரியா தவறா என்று கூட என்னால் சொல்ல இயலாது நான் கடவுள் என்றால் அவனும் கடவுள் யார் யார் செய்வோம். You might think like that and he'll confuse the concept. But here, the human brain and the chimp brain, how can we manage this chimp? Say, for example, you're going on the roads and someone is scolding at you for unnecessary thing. Like, you'll be defensive. You need to handle that situation. Are you going to go for a fight? Your chimp would say, come on, show your strength. So I need to handle my chimp at this particular moment. How can I handle that? Can I control the chimp? No, you're not going to do anything. Controlling the chimp is going to be disastrous. I need to nurture that chimp. How can I nurture? I need to paraphrase the thoughts of, oh my God, this person is attacking me. This person is like, kind of humiliating me. I need to go for a safe place. I need to leave that place. That's where this limbic system or the chimp is helping us. So I'm leaving that place, provided I'm going to nurture it first. I'm going to tell, how am I going to reward my chimp? Okay, I'm going to deal this situation very effectively, and I'm going to treat this with drinking a smoothie. I'm paraphrasing it in a different way to manage my chimp. I didn't control my chimp. So now my chimp is in a calmer and happier version. So I dealt with that, or I managed that. And this person, that bypasser, he's no more in the scene. So this is, how can we create or how can we master in this activity? So it's like a kind of a nice way of thinking about
scientifically backed way of evidence-based way of thinking in dealing with others. How can we apply this emotional intelligence for better relationships? So we talked about human brain and the chimp brain. So these are like, marriages or whatever the relationship. We are seeing that human part of a person, particular person. But after the marriage, because of the situation, you're going to see the real chimp of that particular person. You may be in love with that particular person's human nature, but not with the chimp. So how can we apply this for a better relationship? We need to understand more about people. We need to understand their own chimps as well. So this will be going to create a better kind of groundbreaking idea. If I am aware of this person, and that's the human nature of this person, and his chimp version, how will he react to stress? We don't know. Lots and lots of divorces and family disharmony are because of this. If we can understand how this person is going to deal with stress and what's the chimp version of this person, we are going to manage, we are going to have a better relationship perspectives. Compassion focused therapy. So 3 domains by a British psychologist, Paul Gilbert. He's really famous in describing these 3 kind of emotional regulation systems to understand and handle the emotions. Any imbalances in this are going to cause a mental instability. So what is compassion? So, in Tamil songs, they have already, I don't find a very appropriate way of explaining what is compassion. உன்னெஞ்சிலே வாடும் உனக்காகவே நாடும் சுமை தாங்கியாய் தாங்குவேன் உன் கண்களின் தூரம் எதற்காகவோ தூரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். Kindness is different from compassion. கண்ணீரை நான் மாற்றுவேன். I'm going to make a change. So that is compassion. What a lovely line. So it's really important to know what is compassion focused therapy. So he explains, for example, you're going out with your partner or wife or husband. You are having a fantastic dinner together. You're feeling very much safe. That's a green zone. It's a soothing kind of an evening. You are in kindness. Your hormones like serotonin and oxytocin are at a peak level. No dopamine surge or stress factors. Suddenly, someone is coming and having a fight or argument with you. Now that's your limbic system is firing. That's stress focused. So now you are getting palpitation, your stress hormones are peaking, you're having the anger, anxiety, and you're trying to leave that place. So you manage to have a good, escape mechanism. You came out, you're coming home to see, you open your email and you see you got your dream job. So that's a, highly motivated achievement. So with these 3 kind of domains, that's a blue zone, like achievement, motivation. These 3 domains are kind of clearly explaining there should be a balance in these 3. If there is imbalance, for example, we can have our own childhood trauma, dysfunctional families, சிறுவயதில் ஏற்பட்ட பாதிப்புகள். We have seen so many war crimes, we've been affected by so many things. That will affect our personality and our thinking process. So here, that threat-focused red kind of domain is sparkling. Oh, that's the one spiking us. So we'll be having insecurities. We won't be, relying, believing in anyone. So this is why therapists are focusing on how can we navigate by explaining these domains in order to drive and the safe, soothing system and activating system rather than keeping this threat-focused system only as an escape mechanism or the helping us. So it's very important to train our children or the next generation to have a better understanding about this compassion-focused therapy. So causes of low emotional intelligence. As I said earlier,
Upbringing and early environment, it has a real impact on us. Limited social exposure, workplace culture, mental health conditions, traumatic experiences, lack of emotional role models. So these are the causes of low emotional intelligence. So we need to provide access to our children to have a good social exposure and how to deal with their emotions, show them the emotional role models. And what are the challenges of this low emotional intelligence? Children be having missed opportunities because they can't cope with these stresses. Even with simple exams, they could be struggling. Decision-making fatigue or under stress, they can't make decisions clearly. Vicious cycle of negativity. They could be having negative self-talk. Oh, am I, can I do that? So that's the question about self-awareness and misinterpreting social cues. So inappropriate actions that we could make inappropriate actions, we would be thinking, oh, are they doing like this? No, that's not the case. Like you need to appropriately receive those energies. That's very important. So how can we train our children? They can have career stagnation if they face lower EQ, difficulty in recognizing inspiration, limited creativity and innovation, and their physical health is also going to have the impacts. So what are the benefits of, having a good emotional intelligence? If we train them, they'll be having better conflict resolution. They'll be having increased self-awareness. Your child might say, yeah, I'm going to do it. I can. I'm going to do it. Well-motivated child. Improve their leadership skills. Better mental health perspectives. They'll be having enhanced empathy. You can see they'll be showing empathy to strangers and increased resilience. Resilience in the sense, like how many times we are getting affected. It's like, how are we going to show that increased resilience? How can we build our children to have the better kind of resilient perspective? So how can we improve our emotional intelligence and how can we improve our children's emotional intelligence? Again, we can practice mindfulness like we did and celebrating our own progress, our children's progress, seeking feedback, practicing empathy, teach them to have healthy coping mechanisms and challenge the negative self-talk. Yeah, you have that, negative talk. Challenge it. Do this bit. What are your emotional vocabulary or emotional jargon? Talk about the feelings with children and actively listen to them. And they can, write and express their feelings. Journaling would help. Can we train children to collaborate? If you see this, assertiveness and cooperativeness are, both needed to collaborate children. What is assertiveness? We'll be having a strong, Urudiana Manale. So if they have that assertiveness, and if they don't have the, cooperativeness, they would say, I win, you lose. But if they have, no assertiveness and no cooperativeness, I don't care. That kind of mentality. So we have seen children with without assertiveness, without cooperativeness, and we need to make them to compromise, to bring to that middle of the curve. Sometimes I win, sometimes I lose. That's the nature of life, right? We need to train them. And shall we pull them towards collaboration, which is a win-win situation with peak collaborative skills and peak assertiveness skills? How can we motivate children? So these are the three domains of motivation: autonomy, competence, and relatedness. The relatedness is the one we usually practice in our medical practice, trying to incorporate the family dynamics and to make improvements. So I usually practice relatedness to say improving the compliance. Children won't take their medications. Even though you're not, willing to take these medications, you need to take it. That's called relatedness because you are having your family members there, your mother and your family dynamics, you belong to that particular family dynamic, and we are also part of that.
By that, we are motivating children. And we are talking about intentionality. At some point, we are going to take ownership. So teenagers in particular, at some point, they are going to take ownership of their actions. You are responsible for your action. So if you see, when you take point of ownership, your trajectory of your life is going to change. You're all, embedded with all your choices and your attitudes. How can we impress? How can we push children to take that point of ownership? Do they have the capacity to communicate appropriately? If you encourage them to mirror, for example, listen actively with the others and repeat key phrases, encouraging elaboration, and can your children able to communicate difficult messages with compassion and empathy? That's the key here. How to deal with a new diagnosis and a new lifestyle. If we are all a diagnosis away from a totally different life, totally different personality. So to change that self-image after a diagnosis, how can we train them to have a happy personality even though we have a diagnosis? How to induce children towards social and emotional learning? We need to set some positive goals and we need to understand and manage their emotion. Make them to have some responsible choices or decisions. Feel and show them the empathy. And this is another, curve to show that's called Bloom's taxonomy. From lower order thinking to higher order thinking, how can we, make children to just remember, to understand, apply, analyze, evaluate, and create? They could be champions in anything if they have higher order thinking. Can we show them and can we train them? So can children be trained by talking about their feelings? They need to ask help if they need. That's the very important thing. If your child is struggling, let them know that you are there. Ask help. Accepting when no means no. No means no. You can't do that. If you train them, yes, that's our morals and values. You have to follow that. Yes, no means no. And doing what you have to do, whether you like it or not. These kind of key elements, if we train them, that'll be fantastic for them to have a better life perspectives. So in a summary, shall we talk about emotions with our children? Are we talking about all the emotions with our children? Shall we give them the confidence to ask questions and freely express their emotion? Shall we reward them when they take responsibility and when they show empathy? Shall we set them micro goals? Come on, well done. You have achieved this. It's fine. The next time you're going to improve yourself. So these kind of things, we can make a better world. Yadamure Yavaram Keril. புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் ஒரு வானம் வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி. Thank you very much. வணக்கம். நன்றி டாக்டர் கஜேந்திரன். நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு உளம் ஆளும் திறனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வித்தையை கற்றுத்தந்த டாக்டர் கஜேந்திரன் உரையை பாராட்டி 30 வினாடிகள் கரகோஷம் செய்வோம். Now, please raise your hands to tell your opinions. It's question and answers times. Thank you. இவர் நன்றாக தமிழ் கதைப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவர் நன்றாக பாடினார், நன்றாக தமிழும் கதைத்தார். ஆகவே எனவே கேள்விகள் தமிழாக அமைந்தால் பதில்கள் தமிழாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். Dr. Navaratnam Master, please. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நல்ல ஒரு பேச்சு கொடுத்தார். அவர் குழந்தை பிள்ளை வைத்தியர் என்றபடியால் பிள்ளைகளை மையமாக வைத்து பேசினார். ஆனால் இது எல்லாம் வயது வந்தவர்களுக்கும் பொருந்தும்.
என்று நான் கருதுகின்றேன். அத்துடன் இந்த பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் அவருடைய மனத்தை பண்படுத்தும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு இசை கற்பது, நடனம் கற்பது, அப்படியான விஷயங்கள். மற்றது ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத் துறையில் வெற்றி தோல்வி பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் அவருடைய மனதை பண்படுத்தும். அதுபோலவே நாங்களும் வயது வந்தவர்களும் தோல்வியை சந்திக்க தெரிய வேண்டும். எல்லாவற்றிலும் வெற்றி காண முடியாது என்றதை உணர வேண்டும். அத்துடன் அப்படியான மனநிலை வர்றதுக்கு நாங்கள் நடத்துகிற இந்த தியான தளம் நல்லது என்றால், தியானம் செய்யும் பொழுது எங்களது மனது கெட்டதுகளை மறந்து மனது அமைதியாக இருக்கும் பொழுது எமது மனம் குரங்கு மனமாக இல்லாமல் மனித மனமாக மாறக்கூடும். அதோடு நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நினைத்து எது சரி எது பிழை என்று தெரிந்து எமது செயல் ஈடுபட வேண்டும். அதுதான் முக்கியமானது என்று கூறிக்கொண்டு உங்களுடைய பேச்சு அருமை. இன்று வந்தவர்கள் பல பேர் நிறைய வந்திருக்கிறார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். டாக்டர் கஜேந்திரன், உங்களோட தலை வெட்டுப்படுது, கீழே வேறுங்க, இல்லாட்டி மேலே போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஜூமில் பார்த்து. தட்ஸ் ஃபைன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரவணன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. சார் சொன்னாங்க கம்பேஷன்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியலன்னு. கம்பேஷன் என்று சொன்னால் அது வந்து அன்கண்டிஷ்னல் லவ். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ வள்ளலார் சொல்லுகிற வார்த்தை கம்பேஷன். ஐ மீன் த்ரூ கம்பேஷன் யூ கேன் அட்டைன் காட். ஐ மீன் த காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று. செகண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது, குழந்தைங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, நீ தான் நம்பர் ஒன் ஆகணும். ஸோ ரைட் ஃப்ரம் தி யங் ஏஜ் தே ஸ்டார்ட் கம்பேரிசன். ஓகே, இங்கே பாரு இப்படி தான் போகணும். எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவங்க எதில் சிறப்பாக இருக்காங்களோ, எதில் சரியாக இருக்காங்களோ அதை மேம்படுத்தி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வி ஹாவ் டு க்ரோ தம் லைக் தட். எவ்ரிபடி cannot be a டெண்டுல்கர், ரைட்? ஸோ அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார், இன்னொருத்தவங்க இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் கம்பேரிங் பிட்வீன் ஒன் அண்ட் தி அதர். ஸோ அங்கேருந்து தான் ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவன் செய்கிறான், என்னால் செய்ய முடியல. ஸோ செய்ய முடியலங்கும் போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா எல்லா ஃபீல்டும். திஸ் கை மே பி குட் இன் அனதர் ஃபீல்டு. ஓகே, அவருக்கு படிப்பு வரலையா, ஹி மே பி குட் இன் மியூசிக். நீ ஏன் படிக்கல, பார் அவன் நல்லா படிக்கிறான். ஸோ ஓகே நான் படிக்கல அப்படின்ட்டு. ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே வந்துடுது. ஸோ அது என்ன ஆகுன்னா மற்ற டேலண்ட்ஸ், ஹி மே பி அ குட் மியூசிஷியன், அவர் நல்ல மியூசிஷியனாக வர வேண்டியவர். பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மற்ற டேலண்ட்ஸும் அப்படியே கீழே போயிடும். ஆக்சுவலி எனக்கு இது பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐம் நாட் வெரி பேட் ஸ்டூடெண்ட், நாட் அ குட் ஸ்டூடெண்ட், ஐம் அ மீடியாக்கர் ஸ்டூடெண்ட். ஆனால் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எதுவுமே கேட்டதில்லை. தட் இஸ் அ குட் ஃபாதர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஃபெயிலானப்பையும் சைன் பண்ணி கொடுத்துருவாரு ரிப்போர்ட். ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஹி டசன்ட் கேர். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே உனக்கு என்ன பெயிண்டிங் நல்லா வருதா, யூ டூ இட். உனக்கு எஜுகேஷனா, ஓகே எனக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் வாங்கி கொடுத்துரு, ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் டிஸ்டிங்ஷன். பட் அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஐ சார் ஓகே எனக்கு இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க, ஸோ ஐ ஹேவ் டு டூ இட். ஸோ ஐ டிட் இட். ஸோ இந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஸோ ஹூஎவர் இஸ் குட் இன் whatever ஃபீல்ட் அதில் என்கரேஜ் பண்ணி குழந்தைங்களை வளர்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. நன்றி. நன்றி சரவணன் மாஸ்டர். டாக்டர் சாந்தி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். Dr. Gajendran, your speech was excellent. I'm surprised that you said you are not a psychologist or a psychiatrist, but you touched upon a topic that had embraced all the psychology. And what I admire most is that you sang from Kannadasan's songs
appropriately and so well. I have no comparison. I now feel very bad, or not in bad, but as the person said before, I'm not comparing myself with you. I am I. I know who I am, and I like it the way I am, and I can't do anything more about it. And so it was a very good lesson to all the parents. And I think I liked about is that as parents, we should be good role models. That is the most important thing. First. Secondly, I always tell, accept the children for what they are. Don't expect them to go higher up, and accept them for what they are. Look at what they can do, their positives, and if you encourage the positive, the negatives will go down and almost vanish. So your talk was excellent, and I think I like my chimp sometimes within me. With that talk, and it was a very excellent talk. So thank you very much, and come and talk about, maybe I was expecting something else from you. So as a psychiatrist, I really enjoyed your talk. Thank you very much. Thank you, Gajendran Master. மிக்க நன்றி. நான் உங்களை போல தமிழ்ல நல்ல வடிவா அப்படி பாட மாட்டேன். ஆனா நீங்க ஜெஃப்னா ஃபேக்கல்ட்டியில படிச்சபடியா அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரிகிறது. உங்களை அப்படியே இருக்குது. வெரி குட். மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சாந்தி மாஸ்டர். கலாம் மகாலிங்கம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அன்மியூட் ப்ளீஸ். கஷ்டமா? Go to the next one. அன்மியூட் பண்ணுங்க. கலாம் மகாலிங்கம் மாஸ்டர், நீங்கள் அன்மியூட் சரி. நானும் பார்த்ததை நான் சொல்லவே இல்லை. அமைதியாக சந்தர்ப்பத்தையும் தளத்துக்கும் நன்றி. நல்லாக வளர்வனும் வாழ்க்கையும் வணங்குகிறேன். இந்த அவருக்கும் வணங்கு. வணக்கம் ஐயா. நன்றி அம்மா. உங்களோட இது தெளிவில்லாமல் இருந்தது. ஒரு பார்த்து கொள்ளுங்க. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல டாக்டர் கஜேந்திரன் அருமையான பேச்சுக்கு நன்றி. இந்த சொல்லு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ல நான் கிட்டத்தட்ட 15 வருடம் நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட். ஒர்க்கிங் டைம்ல இந்த வேர்டை கேள்விப்படையில்லை. முதல் தரம் கேட்டுட்டு நான் நினைச்சேன் இது என்ன இமோஷனல் ஐக்யூன்னு சொல்றாரு. இப்போ பார்த்தா ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்றும் சில பேர் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியும் பூத்தி விட்டுக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும் பண்ணி சொன்னா, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸ் என்பது அசஸ்ட் இன் மல்டிடியூட் ஆஃப் டெஸ்ட் டு கவர் செவரல் ஃபேக்கல்டிஸ் as இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுதான் அந்த ஐக்யூ டெஸ்ட் செய்கிறார்கள். அப்போ அறிவு என்றால் நாலேஜ் என்ற ஒரு சொல் இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் பேச்சு நடந்தது. நானும் பேச போகிறேன்னு வலிக்கலாமே. விவேகம் என்று சொல்லி இருக்குது, விஸ்டம். இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் என்னுடைய லோகோவில் லெட் விஸ்டம் கைட் என்று தான் போட்டுக்கிறார். விவேகமே வழிகாட்டட்டும் சொல்லி. அப்படி இருக்கத்தக்கதை எனக்கு நான் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல இல்லை. இந்த சைக்காலஜிஸ்ட்க்கு அவை நான் நாட் பேரனாய்ட் அகைன்ஸ்ட் தெம். அவை அடிக்கடி இந்த புது புது சொற்களை பூத்துவார்கள். ஆனால் ஏற்கனவே இருக்கிறதா தான். என்னென்னு சொன்னால், இப்போ கண்ணும் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லு என்னை பொறுத்தவரையில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக கர்ம மாட்டினா மைண்ட்ஃபுல்னஸ். அதே மாதிரி தான் மனச்சாட்சி கான்ஷியன்ஸ்ன்றது தான் எனக்கு படுகிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்று, நான் இதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தளத்தில் நான் கனகாலமாக கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இருக்கிற ஒருவராவது மனச்சாட்சியை பற்றி தனியாக பேசினா தான் எனக்கு தெரியாது. I am desperate to wait for somebody to talk about it
நாங்கள் தான் சிறு வயதில் படித்தது என்னென்று சொன்னா இது சொல்லணும். நீங்கள் பேச்சை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்கள். அப்போ நான் யோசித்தேன், இளைய தலைமுறை ஏன் எங்களோட தலைமுறையில வித்தியாசப்பட வேண்டும்? அறிவியல் இதன்படி ஐக்யூ இஸ் சப்போஸ் டு பி இம்ப்ரூவிங் ஓவர் ஜெனரேஷன்ஸ். ஐம் ஷூர் ஐம் ரைட் இன் தட். ஆனால் சம்திங் இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் தெம் when it comes to emotional intelligence. அது என்னென்று எனக்கும் புரியவில்லை. இப்போதான் வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் த்ரூ மீடியா. நாங்கள் வளரல அப்படி இருக்கே இல்லை. இந்த பாட வேண்ட புத்தகம் எனக்கு அதை திருப்பி போய் எடுக்க ஆசையா இருக்குது. அதில் படித்த கதைகள் மனுநீதி சோழன், நான் அது மனச்சாட்சியை பற்றி, நான் செத்த பிறகு அது ஆணவத்தை காட்டுறது. இந்த கதையிலே நான் சிறு வயதிலே அப்படியே பசுமத தாணி மாதிரி பதிஞ்சிட்டுது. இப்போ நான் சைக்காட்ரிஸ்டாக இருந்ததுக்கு என்ன, இப்படியே நான் கேட்டதுக்கு என்ன. நீங்கள் கண்ணதாசனை எடுத்தீர்கள். ஐ எம் ஆல்சோ ஃபேன் ஆஃப் கண்ணதாசன். கண்ணதாசன் தத்துவ பாடல்கள் இல்லை. நான் ஒரு டேப் ஒன்று வேடினா போதை பாடல் ரெண்டும் ஒரு பாட்டு எடிட் பண்ணி வச்சிருக்கிறார்கள், தண்ணி அடிச்சு போட்டு பாடுற பாட்டு. அதே மாதிரி துள்ளல் இசை பாடல் ரெண்டு இருக்குது. துள்ளல் பாடல்லே கருத்து இருக்குது. டிங்கிரி டிங்காலே என்ற பாட்டிலேயே கனக இருக்குது கருத்துக்கள். அதனுடைய அவருடைய திறமையை பாராட்ட வேண்டும். அதோடு நிறுத்துகிறேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு கியூரியஸ் அபவுட் இட். ஏனெண்டா சோஷியல் இன்டெலிஜென்ட்கிறார்கள், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ட்கிறார்கள். ஆனால் நான் எப்படி சுற்றி படித்து பார்த்தாலும் மனச்சாட்சியின் படி நீங்கள் நடந்தால், மற்றவர்களுடைய நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யோசிச்சால், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் இமோஷனலி என்று சொல்றது வாய்ஸர். நன்றி. பேச்சுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். கான்கு கணேசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. Sorry, I joined slightly late. I missed few things what you said. என்னண்டா ஐயா, நீங்கள் அந்த you mentioned about compassion focused therapy. I mean, I missed the point. If you can kindly expand on it, that's what I want to know, please. Compassion focused therapy, you said? Yes, it's compassion focused therapy from Dr. Paul Gilbert. So what is he explaining about it? We have 3 domains of emotional regulation systems. One is kind of like, I said that with an example. I don't know whether you heard about that. So it's like a soothing kind of a system when you are very much relaxed. And it's kind of a threat system or helping you to escape from danger. That is when you are stressed out. And another system, which is called like very much, motivated kind of a blue domain. So if we know all these things, we can, develop each and every one how to, if there is an imbalance, for example, you are going to have, you're going to struggle to process your emotions. So by knowing this, by picking up, the therapist would guide you which part is like, completely spiking or over spiking, and they can navigate you towards a balance. So that is what compassion-based kind of therapy. So it's like we need to know about that first, and they'll be showing these images and examples, and then they will be directing towards finding a harmony. So it's applicable to any age group, is it? Yes. Okay. Thank you very much. Thank you. Thank you. நன்றி கான்கு கணேசன் மாஸ்டர். அருணதி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நீ தமிழ்ல கதைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கஜேந்திரன், உங்களோட அருமையான பேச்சு. நீங்கள் பிள்ளைகளுக்கு பற்றி கூறியிருந்தீர்கள். எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட், இந்த இமோஷனலால தான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருத்தங்கள் வருதா? உங்களோட கிட்னியை பற்றி நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் படியா, அல்லது சாப்பாடால் வருதா? இந்த கூட நீங்கள் இமோஷனல் அதுகளை பற்றித்தான் கூட சொல்லியிருந்தீர்கள். சாப்பாட்டாலேயும் அவர்களுக்கு வரலாமா? அதை பற்றித்தான் என்ற கேள்வி. நன்றி உங்கள் கேள்விக்கு. இந்த வருத்தங்களை பற்றி நாங்கள் கதைக்கல. வருத்தங்கள் மாறதுக்கு நிறைய பல காரணங்கள் உண்டு. ஆனால் இப்ப நாங்கள் கதைக்கிறோம், அந்த வருத்தங்கள் வந்தா பிறகு இந்த பிள்ளைகளும் அவர்களது குடும்பமும் எவ்வாறான ஒரு மனநிலையோ இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், அதை அவர்களுக்கு அது அப்படியா இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று ஏற்படுது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கும்.
காரணம் என்ன? அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர். இப்ப நான் பாக்குறது வந்து கிட்னி பழுதாயிட்டுதுன்னு சொன்னா கிட்னி சுத்திகரிப்புக்கு வருவார்கள். வயிற்றுல ஒரு டியூபை போட்டு, கழுத்துல ஒரு டியூபை போட்டு, ரத்தத்தை வெளியெடுத்து டயலைஸ் பண்ணி அதைத்தான் நாங்கள் செய்யறோம். மற்ற பிள்ளைகளை மாதிரி நாங்கள் இல்லையே என்ற எண்ணம், மற்ற பிள்ளைகள் செய்யற எல்லாத்தையுமே நான் செய்யலாதே என்ற எண்ணம் இந்த குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஸ்பெஷலி எல்லா டைனமிக்ஸும் பாதிக்கப்படுது. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியின்படி இதால சாப்பாட்டாலையா இமோஷன்ஸாலையா வருத்தங்கள் வருது என்றது இல்ல. அந்த வருத்தங்கள் வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் தங்களோட இமோஷன்ஸை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பது பற்றி தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் எங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் பார்க்கல எல்லாம் வருத்தத்தோட வார பிள்ளைகளை நாங்கள் என்னட்டு அவைகளை இமோஷனலா எம்பவர் பண்ணி இந்த ஜேர்னி இஸ் கோயிங் டு பி அ ராக்கி ரோடு, இந்த பாதை வந்து அவர்களுக்கு சரியான ஒரு பாரதூரமான ஒரு பாதை, இது வருத்தத்தோட தான் அவர்கள் வாழ போகிறார்கள். ஈவன் வித் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஈவன் 2 வயசு பிள்ளைகள் கூட நாங்கள் கிட்னியை மாத்தி அந்த புது கிட்னியோட பிள்ளை வாழும். அப்ப இந்த நெக்ஸ்ட் லைஃப், we are giving a new life, we are changing the fate of them. அதுக்கு பிறகு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோட இந்த குடும்பம் எவ்வாறு தங்களோட வாழ்நாளை கொண்டு போக போகுதுன்றதுக்கு தான் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியம்னு நான் கருதினேன். அதுக்கும் வருத்தம் வாரதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் இது ஜெனட்டிக்கா இருக்குமா? என்ன ஒரு பிள்ளைக்கு வந்தோன்னு இந்த ஃபேமிலி முழுக்க அஃபெக்டட் இல்ல. அப்ப கண்டிஷன்ஸும் இருக்குது. அப்ப மற்ற 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு ஃபேமிலியில ஒரு பிள்ளைக்கு வந்து அவையில் இதை பார்த்து கொண்டு கேட்கல, வாட் வில் ஹேப்பன் டு த அதர் சிப்ளிங்ஸ்? டெஃபினெட்லி. இப்ப ஜெனடிக் கண்டிஷன்ஸ் வந்து சிப்ளிங்ஸுக்கும் அஃபெக்ட் பண்ணப்படுது. இப்ப நாங்கள் அப்படி குடும்பங்கள் பார்த்துருக்கோம், ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகளும் அஃபெக்டட். அப்படி அஃபெக்ட் ஆயினோன்னு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் they are going to separate, they can't cope. அது பிறகு சிங்கிள் மதர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பா, டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் வேணும், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வரணும், எல்லாமே சின்ன பின்னமா போயிடும். பிறகு நாங்கள் சோஷியல் சர்வீஸ்கிட்ட இருந்து, சமூக கம்யூனிட்டி நர்சஸ்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உதவி எடுத்து நாங்கள் அவையில மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் a very very complex scenario. ஒரு பிள்ளைக்கு வந்தா மற்ற பிள்ளைக்கு வரும் என்று இல்லாத கிட்னி வருத்தங்களும் இருக்கு. அக்வயர்டு கிட்னி டிசீஸ் சொல்லுவோம், இந்த பிள்ளைக்கு மட்டும் வந்திருக்கும், அது வேறு. ஆனா பரம்பரையா ஜெனட்டிக்கா வர வருத்தங்களும் இருக்கு. இது வந்து மாற்றவே முடியாதா அல்லது மாற்றக்கூடிய கிட்னி வருத்தங்கள் இருக்குது, மாற்ற முடியாத கிட்னி ஃபெயிலியரா போயிட்டுதுண்டா அதை ஒன்றும் செய்யலாம், ரிவர்ட் பண்ண இயலாது. அதை அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். உடனே கிட்னி ஃபெயிலா போயிட்டு பிள்ளை கிட்னி ஃபெயிலியரா வருது, நாங்கள் உடனே மாற்றக்கூடிய கண்டிஷன்ஸும் இருக்கு. அதை மாற்றி பிள்ளை திருப்பி சோமாயி போகும். ஆனால் நாங்கள் ஃபாலோஅப்ல வச்சுக்கொள்வோம். ஏன்டா ஒருக்கா கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டேன்டா இந்த கிட்னி அட்டாக் பண்ணப்பட்ட கிட்னி அது திருப்பி பாதிக்கப்படுறதே சான்ஸ் கூட. ஆனா அப்படி இல்லாம கிட்னி வருத்தங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே கிட்னி ஃபெயிலியரா போயிட்டுதுன்னா வாழ்நாள் பூரா இருக்கும். அதை நாங்கள் திருப்பி கிட்னி மாற்றணும். ஒரு கிட்னியை மாத்தி போட்டு திருப்பி நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களோட தேங்க்யூ, எக்ஸலன்ட் ஸ்பீச். தேங்க்யூ. நன்றி அருந்ததி மாஸ்டர். டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Unmute, please. Hello. Thank you, Nandri. Thank you, Tara. Dr. Gajendra, it's a very much appreciated your speech. And it's an adaptation also, isn't it? As parents and children, we had to adapt to a new environment also. We for Sri Lankan children or from other countries coming and living here to adapt and to bring up children வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு உங்களை போல ஆட்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ண வேணும். ஆனால் எவ்வளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்னு தெரியாது, பேரண்ட்ஸ் வேணுமே, பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். ஆனால் சிச்சுவேஷன் இஸ் a very tough. Anyway, it's a lovely speech. எல்லாரையும் it's a thought, thinking, எல்லாரையும் நினைக்கிறதுக்கு, இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி டாக்டர் கமலா அருணாச்சலம் மாஸ்டர். ஸ்ரீகந்தார்ஜ மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அதாவது அடுத்த தலைமுறையின் உணர்ச்சி நுண்ணறிவை வளர்த்தல் என்ற தலைப்பில் நீங்கள் வழங்கிய உரை மிக அருமையாக இருந்தது டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை ஐயா. இன்றைய தொழில்நுட்பம், தரவுகள் மற்றும் செயல்திறனை மையமாக கொண்ட உலகில் உணர்ச்சி நுண்ணறிவு என்னும் மிகவும் முக்கியமான மனித திறனை நாம் கவனிக்க தவறக்கூடாது என்பதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக நினைவூட்டுகிறீர்கள். அதுக்கு நன்றி.
உணர்ச்சிகளை அறிந்து புரிந்து மேலாண்மை செய்யும் திறனும் மற்றவருடன் கருணையுடன் தொடர்பு கொள்ளும் திறனும் எவ்வளவு முக்கியமோ என்பதை உங்களை உரை மிகவும் திறமாக சொன்னீர்கள். மிகவும் நன்றி. நீங்கள் எல்லா விதத்திலும் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இந்த முதல் தரம் இந்த தளத்தில் வந்து பேசியிருக்கின்ற இருக்கிறீர்கள். அதாவது இன்றைய நாங்கள் தொடர்ந்து 1510வது நாளாக செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க தொடர்ந்து இதுக்கு வர வேணும். நீங்க அடுத்த முறை வரைக்க நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க நல்ல தமிழ் பாட்டும் பாடுறீங்க, என்னபடியா இந்த பாட்டையும் கருத்தையும் சேர்த்து நீங்க சொன்னீங்க, இடைக்குள்ள கருத்துக்களை சொல்லி பாட்டு பாடியிருந்தீங்க. அதே போல உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் அடுத்த மாதம் அளவில் ஒரு இடம் தருகின்றேன். அதில் செய்ய வேணும் என்று நீங்க செய்யக்கூடிய ஆள் போல இருக்கு. எனக்கு முந்தி வந்து பேசினது அதுக்கு டைம் இல்லை வாரத்துக்கு நின்றுட்டாரால் டாக்டர் வரகுணன் கனடாவில் இருந்து வாரவர். அதே போல நீங்கள் செய்யணும். அதாவது ஒரு கருத்தை சொன்ன மாதிரியே செய்யலாம், என்ன பாடி போட்டு பாடுறதா என்று சொல்லி இருக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்களையும் அறிவித்தலையும் சொன்ன பிறகு நீங்கள் ஒரு பாட்டை பாடுவதற்கு ரெடி பண்ணுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க பாடுறதுக்கு ஒரு பாட்டை கேட்க விருப்பமா இருக்கு எனக்கு. நாளைக்கு நாங்கள் கதம்பு நிகழ்ச்சி இருக்கிறது, அதில் வந்து பாட விருப்பம்னா வந்து பாடலாம். அதில் சிறுவர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள். அதாவது 8 மணிக்கு நாளைக்கு யூகே டைம். நாளைக்கு 11 நாளைக்கு காலமே 8:45க்கு தியானம் தொடங்கும். 9:15க்கு சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னியிலிருந்து யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு யூகே டைம், அதாவது நாளைக்கு அதாவது 8 PM சிட்னி டைமுக்கு விதியை எழுதுவது யார் என்ற தலைப்பில் பிரமிட் மாஸ்டர் சந்திரகலாவுடைய பேச்சு இருக்கிறது. வழக்கம் போல வியாழக்கிழமை 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னேன். அதே போல ஃப்ரைடேயும் யோகா நிகழ்ச்சி கொழும்பிலிருந்து சிவசுதா மாஸ்டர். இந்த 11 மணிக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் பற்றி பேச வருகிறார் கீதா சந்திரசேகரன் அவர்கள். இந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு டாக்டர் ஜெகநாதன் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. அறியாமை அறிவு என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார். மற்ற பேச்சை கேட்கும் பொழுது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், இல்லாட்டி ஒருவருக்கும் விளங்காம போய்விடும். நோட்டீஸை தாரன். இந்தபடியா நாளைக்கு நீங்க அவருடைய பேச்சுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்ற ஜெகநாதனுடைய பேச்சு. அதாவது அவருடைய பேசியிருக்கும் தலைப்பு மறந்து அறியாமை அறிவு என்ற தலைப்பில் பேச வருகிறார். மிகவும் நன்றி. இப்பொழுது டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை ஒரு அருமையான பாட்டை பாட வருகிறார்கள். நன்றி. நன்றி ஸ்ரீ கந்தராஜமா சார். பாட்டு பாடட்டும் விடுங்க, பாடின அப்புறம் மற்றவர் சொல்லலாம். அவர் பின்னால அவருக்கு அடுத்த நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு நான் ட்ரெயின் பண்ண என்ன மாதிரி அந்த மாதிரி சொல்லி. நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. திடீர்னு கேட்டோன்னா எந்த பாட்டு பாடுறேன்னு தெரியல. பாடின பாட்டுல ஒன்றை பாருங்க. நீங்க எத்தனையோ 3 பாட்டு பாடுனீங்க, 4 பாட்டு. இல்ல லிரிக்ஸ் ஃபுல்லா தெரியாம இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் பாடுறேன். ஓகே, நன்றி. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, பனி கூட உன்மே படும் வேளையில் குளிர் தாங்கிடாமல் தேகம் நடுங்குமே, மலர் கூட உன்னை தொடும் வேளையில் பூ என்றுதானே சூட நினைக்குமே, அமுதம் உண்டு வாழ்ந்தால் ஆயுள் முடிவதில்லை, உன் அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை, உன்னை தேடும் போது இதயம் இங்கு சுகமாக தொலைந்ததே, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, அன்பே உன் கண்கள் சுழல் என்கிறேன், அதனாலே அங்கே மூழ்கி போகிறேன், அன்பே உன் பெயரை படகென்கிறேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்கிறேன், உன் கொலுசின் ஓசை கேட்க
தங்கமணிகள் கோர்ப்பேன் அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன் உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை. 1 கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை. நன்றி. நன்றி. நல்லாவே அருமையாக இருந்தது. பாடி கண்டுபிடிச்சீங்களா? தேவதையை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்பேன். ஓகே, அடுத்து பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். யார் இந்த தேவதை என்ற பாட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு கருத்தும் வர இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. இருந்தாலும் டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை அவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சரியான ஹை டாபிக் சப்ஜெக்ட். இதை விளங்குறது சரியான கஷ்டமாக நான் ஒரு மாதிரி விளங்கி கொண்டேன். டாக்டர்ஸ் எல்லாரும் அதை பற்றி பேசிக்கொண்டார்கள். எல்லாம் நல்லபடியாக பேசியிருந்தார். இருந்தாலும் எங்களுக்கு சாதாரணமான ஆட்களுக்கு இதொரு பிரச்சனையும் இருக்கிறது என்பதை அவரை நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகின்றேன். டாக்டர், அதாவது எங்களுடைய சமுதாயத்தின்படி இலங்கையில வாழுகிறவர்கள் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே வைத்து இந்த செப்பரேட் பண்ண மாட்டார்கள். வெளிநாட்டுக்கு வந்த பிறகு வெளிநாட்டவர்கள ஃபேஷனின் படி பிள்ளைகள் 2 வயதிலேயே செப்பரேட் பண்ணி ரூமை கொடுத்து அந்த பிள்ளை அழகழ தனி ரூமில் விட்டு அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுத்து வளர்க்கிறார்கள். இப்படி ஒரு கேஸில் தனியாக வச்சு வளர்த்த பிள்ளைக்கு ஓட்டிசம் வந்து விட்டது. அப்போ எல்லாரும் குறை சொன்னார்கள், இப்படி குடும்பமாக வளர்த்திருந்தால் இந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் வராது, தனியாகத்தான் வளர்த்தா ஓட்டிசம் வரும். அப்போ இந்த ஓட்டிசம் வந்தது இப்படி குடும்பமாக எல்லாரும் அன்பாக பிள்ளைய வளர்க்காமல் தனியாக அறைக்க பூட்டி வச்சு அழகழ நீ உண்டு அலுவலை செய்யண்டு விளையாட்டு சாமானையும் கொடுத்து அறைய பூட்டினால் இந்த அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி வளரும் என்றதை சொல்ல முடியுமா ஐயா? கேள்வி. இந்த கேள்விக்கு இப்ப நீங்கள் சொல்றதின்படி பார்த்தா இங்க இருக்கிற ஆக்களோட பிள்ளைகள் எல்லாருக்குமே ஓட்டிசம் வந்திருக்கோம் தானே. இப்ப அவையல் அவ்வாறு ஒரு பிள்ளைகளை அங்காள வளர வச்சு இன்னொரு ரூம்ல வளர வச்சு அப்படி வளர ஆக்களுக்கு எல்லாரும் பிள்ளைகளுக்கும் அநேகமான ஆக்களுக்கும் வந்திருக்கும். ஆனா அப்படி ஏன் வரவில்லை? மெயினா என்னன்னா ஓட்டிசம் என்பது இப்படி அதாலதான் வந்தது என்று இல்லை. இப்ப எங்களுக்கு அதுக்குரிய ஒரு ஜெனடிக் பொட்டன்ஷியலோ அந்த பிள்ளைக்கு ஓட்டிசத்துக்குரிய டெண்டன்சி ரெஸ்பெக்டர்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு அந்த ஓட்டிசம் வரத்தான் போகுது. ஆனா ஹேண்ட்லிங் என்று சொல்வார்கள். இப்ப ஓட்டிசம் வந்த பிள்ளையை நாங்கள் ட்ரீட் பண்ணிக்கல, அந்த பிள்ளைக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும், மற்ற பிள்ளைகளோட பழக வேணும், என்னென்று நாங்கள் அந்த பிள்ளையை ஸ்டிமுலேட் பண்ணணும் என்றது நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் வந்தா பிறகு அதை ட்ரீட் பண்ற விதம். இப்ப பிள்ளைய நாங்கள் அங்க இருந்து போட்டு இங்க கொண்டு வரைக்கலாம், அந்த பிள்ளைக்கு டெஃபினெட்லி மனநிலைகள் ஸ்ட்ரெஸ் ஆகும், இமோஷனல் ஸ்ட்ரெஸ். நான் அங்க என்ன அம்மா அப்பாவோட ஒரே பெட்ல படுத்திருந்தா இங்க வந்தோன்னா வேறு ரூம் எடுத்து போச்சுங்க. அப்படி அதை இட் ஷுட் பி அ டிரான்சியன்ட் ஒரு ஸ்மூத் வே ஆஃப் டூயிங் தட் ராதர் தேன் அப்ரப்ட்லி அதை நாங்கள் செய்ய முடியாது. இப்ப இதுக்கு இந்த உளவியல் சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும். இப்ப ஒரு பீடியாட்ரிஷனா இந்த ஓட்டிசம் சம்பந்தமான விஷயத்துக்கு இப்படி செய்யறதாலதான் அது வரும் என்றா இல்லை, அப்படி செய்ததால அது வந்தது என்று சொன்னா அது இல்லை. அதுக்குரிய அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் வரக்கூடிய ரிஸ்பெக்டஸ் இருந்து அதுக்குரிய ஜெனடிக் பொட்டன்ஷியல் இருந்தா அந்த பிள்ளைக்கு அது வரத்தான் போகுது. ஆனா இது நாங்கள் இலங்கையில இருந்து இங்க மூவ் பண்ணா அப்புறம் எந்த நாட்டுல இருந்து இங்க வந்தா அப்புறம் எல்லாமே மாறும். அந்த பிள்ளைக்கு லாங்குவேஜ் பிரச்சனை, அந்த பிள்ளையோட டைனமிக்ஸ் பிரச்சனை, மற்ற பிள்ளைகள் அம்மா அப்பா ட்ரீட் பண்ற விதம் பிரச்சனை,
அப்படி பிரச்சனை வரைக்கும் அந்த பிள்ளை கட்டாயம் ஸ்ட்ரகிள் பண்ணும். அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அந்த பிள்ளை வெளியில வரும். ஓட்டிசம்ன்றது அது ஒரு வேற ஒரு நிலைமை. ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். நன்றி. நன்றி. ஐ அண்டர்ஸ்டுட் நவ். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் மீண்டும் வர வேணும், எங்களுக்கு அறிவையும் தர வேணும், பாட்டையும் பாட வேணும் என்று கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி பஞ்சஞ்சரம் ஐயா. டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் கஜேந்திரன் அவர்களை நான் கூறியதை பற்றி கேட்கிறேன். என்றால் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் போகும் பொழுது தோல்வி வெற்றி அறிந்து அதில் பண்படுது. மற்றது இசை அல்ல நடனம் பழகும் பொழுதும் அவருடைய மனம் பண்படுத்தப்படுகின்றது. இதுகளை இளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதால நன்மை வரும் என்று நான் கூறினேன். அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? மிகவும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு ஆழமான அருமையான ஒரு உண்மை அது. பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்க வேண்டும். இப்ப எந்த பிள்ளை பாட போகுது, எந்த பிள்ளை நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இதா வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. வி கேன் ப்ரொவைட் எவ்ரிதிங். நாங்கள் அனைத்தையும் வழங்கி அந்த பிள்ளையோட இப்ப ஸ்போர்ட்ஸ்ல போற பிள்ளைக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி வெற்றி தோல்வியை பல வரும். அந்த பிள்ளையோட மஸ்குலோஸ்கெலிட்டல் உடம்புட ஆக்டிவா இருந்து எல்லா விஷயங்களையும் செய்யறது, கோஆர்டினேஷன் எல்லாமே வளரும். அந்த பிள்ளை அதில் பெஸ்ட் ஆகணும் இல்லை, அந்த பிள்ளை நல்ல ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அதாவது இன்ட்ரோவர்ட்டா நான் ஒருத்தரோடையுமே கதைக்காம பழகாம இருக்கிற பிள்ளைக்கு இந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் கூட. அந்த பிள்ளைக்கு வந்து இட்ஸ் லைக் லேக் ஆஃப் எம்பதி, லேக் ஆஃப் பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ். அதான் நாங்கள் சொல்லுவோம் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்ல மெயின் பார்ட் ஸ்போர்ட்ஸ். என்ன இந்த ஸ்போர்ட்ஸை விடையெல்லாம் அவையில் அதுக்குரிய எக்ஸலன்ஸா தங்களை எக்ஸல் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு பொட்டன்ஷியலை கண்டுட்டோம்டா நாங்கள் பிறகு பர்சனல் ட்ரெயினரை வச்சு அவையில who knows, he could be a Ronaldo, next Messi, we don't know. அப்படி அதை ட்ரெயின் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மியூசிக்லயும் அப்படித்தான். பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம்டா நீங்க சொன்ன மாதிரி அதை கண்டுபிடிக்கமோ இல்லையோ அதுக்குரிய ஆர்வங்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்க வேண்டும். இப்ப நாங்கள் இலங்கையில இருந்துட்டு இங்க வந்தா அப்புறம் பிள்ளைகள் அதுல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கல, ஸ்கூல்லயே எல்லாமே இருக்குது. யாருமே ப்ரெஷரைஸ் பண்றது இல்லை இந்த அங்க மாதிரி. ஆனா ப்ரெஷரைஸ் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்கி நாங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம். அவைகள் அதுல இருந்து எல்லா விதத்திலையும் டெவலப் பண்ணுவார்கள் என்றது உண்மை. நன்றி. உண்மையா. மற்றது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள் அங்கே பாடசாலையில் திறமைசாலி இல்லாட்டிலும் ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்றால் எல்லா பிள்ளைகளையும் ஹவுசஸ் என்று பிரித்து 5 6 ஹவுசஸ் பங்கு பெற்ற சான்ஸ் கொடுப்பார்கள். அதனால் ஃபுட்பாலராக இல்லாதவையும் ஃபுட்பால் அடிப்பார்கள், கிரிக்கெட்டர்ஸ் இல்லாதவையும் அப்படி செய்வார்கள். அது ஒரு சந்தர்ப்பம். அதுபோல் இந்த நாட்டிலேயும் இந்த 10 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் தாய் தகப்பனோடு தான் ஒரு கொட்டில் படுத்திருப்பார்கள். அதுக்கு பிறகுதான் 12 வயது பிறகு அவருக்கு ஒரு அறை கொடுப்பார்கள். இந்த அறையில் தனிமையாக படுக்க வைப்போம்னா படுக்குங்கள் பிள்ளை. அதனால் முன்பு கூறியவர் போல ஒவ்வொரு பிள்ளைய 3 வயது பிள்ளைய ஒரு அறையை கொடுத்து விடுறது. எங்கள்கிட்ட வீட்டில எல்லாம் 6 அறை இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோரோடு தான் இளம் வயதில் கொட்டிலையோ சில நேரம் அதே கட்டிலையும் படுக்கக்கூடும். ஒரு கட்டில தாய் தந்தை பிள்ளை. இது உண்மை ஐயா. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதில் நான் கண்டிருக்கேன் சில நிலத்தேவர்கள், லைக் பிரிட்டிஷ் பீப்புள், அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட மாதிரி சின்னலையே பிள்ளைகளை அங்கால வச்சுட்டு படுக்கிறார்களும் இருக்கிறது. ஈவன் நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைக்கு டயலைஸ் பண்ணி கொண்டிருக்க பிள்ளைக்கு பிள்ளைய வயசுல இருந்து டியூப் போகும், மிஷின்ல பிக்ஸ் பண்ணி போட்டு அந்த பிள்ளை இன்னொரு ரூம்ல இருக்கும். ஈவன் 2 வயசு பிள்ளை. நாங்கள் அப்படி வளரவில்லை. ஏன்னா நாங்கள் அந்த பிள்ளைய நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு குழந்தைங்களே பக்கத்துல வச்சுக்கோம். ஆனா அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கு அவர் சொன்ன மாதிரி. ஆனா அப்படி நாங்கள் அங்க இருந்துட்டு வரைக்கல, அவர் கேட்ட மாதிரி அங்க இருந்து வரைக்கல உடனே பிள்ளைகளை எடுத்து வச்சு வேற எதுக்கு போன்னு சொல்லி அப்படி நாங்கள் பலவந்தப்படுத்துவதில்லை. ஏன்னா it should be a smooth transition for them if you are doing like that. And அவர்களுக்கு ஒரு ஆட்டோனமி ஒன்று வரும்.
அவர்கள் தாங்களாகவே அவருக்கு கேட்பார்கள். என்ன நீங்க சொன்ன மாதிரி 6 ரூம் இருந்தாலும் பிள்ளைகள் கேட்கும், எனக்கு தனி ரூம் வேணும் என்று பிள்ளை கேட்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இண்டிபெண்டன்ஸா வந்து ஓட்டோனமி வந்து பிள்ளைகள் போய் தனி ரூம்ல இருந்து விளையாட வேணும், கதைக்க வேணும் என்று அவர்கள் வரையக்குள்ள அதை என்கரேஜ் பண்ணத்தான் வேணும். மிக நன்றி ஐயா. நன்றி ஐயா. மற்றது வயது அந்த ஆட்களுக்கு